ஹால் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல்பர்ட் முருதமிழ். நான் உங்கள் எஸ்கி. ஓகே நண்பா, இப்போ நம்ம இருக்கிற இந்த ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்யூவி செக்மெண்ட்டில் இருக்கிற கார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி தான். ஒரு சில கார்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ எஸ்யூவி செக்மெண்ட் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பாடி அண்ட் ஃப்ரேமில் டிசைன் பண்ணியிருக்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸில் இருக்கிற ஒரு ராக்கெட் லுக்கோடு இருக்கிற கார்ஸ் நான் வந்து டினோட் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு டிசைன், அந்த ஒரு டிஎன்ஏல இருக்கிற கார்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க கார் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஸ்யூவி செக்மெண்ட்டோட ஒரு கிங்னே வந்து சொல்லலாம். மஹேந்திராவோட ஒரு தளபதினே வந்து சொல்லலாம். மஹேந்திராவோட தாரில் 5 டோர் வெர்ஷன் தார் ராக்ஸ். ஸோ அந்த ஒரு தார் ராக்ஸ்க்காக தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது, அதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வருது, எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். பயன்பா இதுக்கு மேலே வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்துட்டு தாய் மஹேந்திராவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சொல்லிடலாம். கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்கு அவங்களோட ஷோரூமு. ஸோ அவங்க தான் வந்து நமக்கு இந்த காரை வந்து ப்ரொவைட் பண்ணி வந்து நமக்காண்டி வந்து கொடுத்தாங்க, ரிவ்யூக்காண்டி. ஸோ ஃபுல்லாக கார்லாம் க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாகவே வந்து ப்ரொவைட் பண்ணி வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். நீங்கள் எதுவும் கார் பை பண்ணணும், இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், எதுனாலும் நீங்கள் வந்துட்டு இந்த ஷோரூம் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நல்லாவே வந்து பண்ணி தருவாங்க. அவங்க சர்வீஸ் எல்லாமே வந்து சூப்பராகவே வந்து பண்ணி தருவாங்க. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன். ஓகே நண்பா, நம்மளோட இன்றைக்கி இருக்கிறது தார் ராக்ஸ். ஸோ 5 டோர் வெர்ஷன், தாரோட 5 டோர் வெர்ஷன் சொல்லலாம். ஸோ மஹேந்திரா வந்து இந்த காரை எப்படி ஃபஸ்ட்டு வந்து டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து 2 மோர் டோர்ஸ்ன்னு சொல்லாமல் டோர்ஸ் 2 மோர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது டோர்ஸ் 2 மோர்ன்றது அவங்க எது எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா, தட் மீன்ஸ் அவங்க வந்துட்டு வெறும் 2 டோர் மட்டும் நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கல, அதோடு சேர்த்து ரீஇன்ஜினியரிங் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம். 3 டோர் தார்லேருந்து தார் ராக்ஸுக்கு ஒரு சில டிசைன் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்டீரியர்ஸில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷனில் வந்து மேஜராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் வந்துட்டு நாங்கள் டோர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுக்கல, ஃபீச்சர்ஸும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோன்ற மாதிரி, அதை டினோட் பண்ணுற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தன் வந்துட்டு நம்ம ரியல் எஸ்யூவி ஒரு பாடி ஆன் ஃப்ரேமில் ஒரு ரியல் லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிளில் எப்படி இருக்கணுமோ அதே டிசைன் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த டோர் நாப்லாம் வந்து இந்த ஸ்க்ரூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்டெண்டாக வெளியே வந்து தெரியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பொலீரோ. அது பொலீரோ நியோ கிடையாது, நார்மல் பொலீரோ. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுவுமே வந்து ஒரு பாடி அண்ட் ஃப்ரேம் டிசைன் பண்ணால் ஒரு ரியல் எஸ்யூவி தான். அது வந்து ஒரு 4 மீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு மிட் சைஸ் எஸ்யூவின்ற மாதிரி கேட்டகரியில் வரும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி தான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு அந்த ரியல் எஸ்யூவி டிஎன்ஏ வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஆண்டனா இதெல்லாம். ஸோ அப்புறம் நம்ம எனக்கு இந்த தாரோட இந்த மிரர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பெருசாக நம்ம 2 பேர் நின்று மூஞ்சி பார்க்கலாம், முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி இருக்கும். முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். இங்கே வந்து தாருன்ற பேட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 360 கேமரா வந்து இருக்குது நண்பா. வந்துட்டு மேஜரான விஷயம், அந்த ரியல் எஸ்யூவிங்கிறத டினோட் பண்ணுறது இந்த ஃப்ளிப் டைப் டோர் ஹேண்டில். ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்கள். நல்லா அந்த தாரோட டிஎன்ஏல வந்து விட்டு வெளியே போகாமல் மாடர்னைஸாக அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மெச்சூரான ஒரு தார்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே எனக்கு பர்சனலாக 3 டோர் தாரோட இந்த தார் ராக்ஸ் வந்துட்டு எனக்கு இது லான்ச் ஆகும்போதே நான் வந்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ மித்த விஷயங்கள் ஃப்ரண்ட் வியூவை பற்றி பார்ப்போம். இப்போ ஓகே நண்பா, அந்த ஃப்ரண்ட் டிசைனை பாருங்கள். நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கருப்பு மிருகம்னே சொல்லலாம், கருஞ்சிருத்த மாதிரி இருக்குது. நல்லா பெரிய பாடி பில்டர் மாதிரி இருக்காப்புல நம்ம பையன் பார்க்குறதுக்கு. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 பேக் மாதிரி இருக்குது. நம்மளுக்குலாம் இப்படி 6 பேக் இருக்குமோ அது மாதிரி 6 பேக் கிரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி வந்து மஹேந்திரான்ற பேட்ச் வந்து வந்துடுது. லோகோவை காணோம், லோகோ மறந்துட்டாங்க போல். மஹேந்திரான்ற பேட்ச் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே நமக்கு வந்து 360க்கான கேமரா வந்து இருக்குது நண்பா. அப்புறம் இதெல்லாம் ஃபைபர் தான், பட் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம யாராச்சும் மேலே ஏறியே நிற்கலாம், அந்தளவு ஸ்ட்ராங்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஃபைபர் தான், ஸ்டீல் வந்து கிடையாது. நல்லா இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து நமக்கு ஸ்கிப் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. அதே மாதிரி கீழே நமக்கு வந்து டோ ஹூக்கும் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ஒரு ஹெட்லைட்டை பார்த்தீங்க அப்படின்னா பழைய அந்த தார்லேருந்து கொஞ்சம் ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க.
ஸோ இது ஆனால் பழைய தாரை விட இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபுல்லாக எல்இடி அதுமாதிரி ரவுண்டாக ரெட்ரோ ஸ்டைலில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. இந்த காருக்கு வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதுமாதிரி நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு ரியல் எஸ்யூவின்னு சொல்லிட்டு இதை காமிக்கிறது வந்து இது இந்த இப்போ நம்ம இருக்கிற இயர் வந்து 2026 இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு எந்த காரில் பொலீரோலையுமே இருக்காது. பொலீரோவில் இருக்கும், அப்புறம் நம்ம காரில் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு வந்து பேனட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளிப்பு இருக்கும். பழைய தார்லையும் இருக்கும். அது அப்படியே வந்துட்டு இப்போ வரைக்கும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு தாரோட அந்த ரிசம்பிளன்ஸ், தாரோட ரியல் டிஎன்ஏனே வந்து சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் லுக்கை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ஜெய்ஜாண்டிக் லுக்கோட வந்து தலைவன் வந்திருக்காப்புல. ஓகே நண்பா, அடுத்து மெயினான விஷயம் இன்ஜின். ஸோ இன்ஜினை பற்றி பார்த்துட்டு திருப்பி நம்ம டிசைனை பற்றி பேச ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஒரு காரோட இன்ஜின் டைப் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒரு 4x4 AT, அதாவது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனு, டீசல். ஸோ இந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 175 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதேமாதிரி 370 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம இதோட பீக் டார்க்கை வந்துட்டு ஒரு 1500 ஒரு 3000 RPMக்குள்ளேயே இது வந்து அட்டென்ட் பண்ணிடணும் நம்ம தார். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இன்ஜினோட டார்க் வந்து டியூன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு இதில் லோ எண்ட் டார்க்லாம் வந்துட்டு அட்டகாசமாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்தன் வந்து வேறு என்ன இன்ஜின் வேரியன்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 2.2 லிட்டர் டீசல் எம்ஹாக் இன்ஜின், அது மஹேந்திராவோட எம்ஹாக் இன்ஜின். இதுதான் என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு இன்ஜினு. ஸோ அந்தன் வந்து அதில் மேனுவல் இருக்குது, பெட்ரோல் வேரியண்ட்டும் இருக்குது, அப்புறம் 4x4, அப்புறம் ஏடிலே வந்துட்டு டார்க் கன்வெர்ட்டர் வேரியண்ட்டும் இருக்குது. பெட்ரோல்லே வந்துட்டு 2 லிட்டர் எம்ஸ்டாலின் இன்ஜின் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்திங்கன்னா அதான் அதிகமான பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு 177 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதேமாதிரி 380 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது நண்பா. ஓகே நண்பா, மன்னிச்சுக்கோங்க, அந்த சைடு வந்து வச்சு எடுக்க முடியல. அதனால் வந்துட்டு இந்த சைடு வந்தோம். அந்த சைடு வந்து ரூம் இருக்குது. ஸோ அதனால் எடுக்க முடியல. அதனால தான் டக்குனு இங்கிட்டு வந்து வந்துட்டோம். ஸோ சைடு வியூ பார்த்தோம் அப்படின்னா, இதுவுமே வந்துட்டு நம்ம பழைய 3 டோர் டவரில் பார்த்திங்க அப்படின்னா வீல் பேஸ் வந்துட்டு ஒரு 2450 mm இருக்கும். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா வீல் பேஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 2850 mm பார்த்திங்க அப்படின்னா வீல் பேஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு தார் ராக்ஸில். ஸோ பிகாஸ் ஏன்னா நம்ம பார்த்தாலே தெரியும் அந்த ஒரு வீல் பேஸ் வந்து அதிகமானது. ஸோ அந்தன் வந்துட்டு இந்த ஒரு ஸ்கிப் லைட், அதாவது டயர் எக்ஸ்டெண்டர் வந்துட்டு நல்லா வெளியே வந்து ப்ராடாக கொடுத்துருக்காங்க. பட் ஃபைபர் தான், ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அது மாதிரி சின்ன ஒரு இண்டிகேட்டரு. அதுக்கப்புறம் ரியல் எஸ்யூவிங்கிறது வந்து இந்த ஒரு டயருக்கும் இந்த இடையில இருக்க அந்த கேப் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரிசம்பிள் பண்ணும். பிகாஸ் நம்ம ஆஃப் ரோட்லாம் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு டயர் வந்துட்டு ரொம்ப அந்த இதில் வந்து அடிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்துட்டு நமக்கு வந்து அதிகமான ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரியல் எஸ்யூவிக்கான ஒரு கேரக்டர்ஸ். நிறையா இடங்களில் நான் ரியல் எஸ்யூவின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். சாரி, நான் வந்து ஒரு தார் ஃபேனுங்கிறதுனால கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து டயர் அலாய் வந்து மாற்றிட்டாங்க. நம்ம பழைய தார் 3 டோருக்கும் இதுக்கு வந்து அலாய் வந்து மாற்றிட்டாங்க. இது வந்து பார்க்கறதுக்கு வந்து எனக்கு ஏதோ இப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சிம்பிளை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஏதோ ராக்கிங் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து ராக்ஸ் அப்படின்னு சொல்லி பேரை வந்து வச்சுருக்காங்க. உண்மையிலே இந்த காரை வந்து ராக்கிங் தான் வந்து சொல்லி ஆகணும், ராக்கி பை மாதிரி. ஸோ இது வந்து சியர் டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம. அதே மாதிரி நமக்கு அலாய் சைஸ் பார்த்தீங்கன்னா 19 inches வந்து வருது. அதே மாதிரி டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 215 நினைக்கிறேன். இதுக்கு இந்த டயர் ப்ரொஃபைலில் காணும் 255/60 R19 டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு இந்த காருக்கு ஒரு பெர்ஃபெக்டான டயர்னே வந்து சொல்லலாம். அதே மாதிரி டயரும் வந்துட்டு நமக்கு நல்லா வித்து அந்த ப்ரொஃபைல் வந்து அதிகமாக இருக்கும். பிகாஸ் இது ஆஃப் ரோடு வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்துட்டு ஃப்ளாட் பாட்டம் டயராக இருந்துச்சுன்னா அலாய் வந்துட்டு உடஞ்சிரும். ஸோ அதனால் இப்படி தான் வந்து கொடுக்கணும். ஸோ நல்லா ஒரு பெரிய டயர்ஸ்னே வந்து சொல்லலாம். ஸோ அந்தன் வந்துட்டு நமக்கு இங்கே ஆல்ரெடி சொல்லிட்டேன் 360 கேமரா வந்து வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம், இது வந்து ஒரு ரியல் எஸ்யூவிக்கான ஒரு, அதெல்லாம் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன், ஒரு ரியல் எஸ்யூவிக்கான ஒரு ஸ்டாண்ட்ஸ் கொடுக்குற ஒரு விஷயமே வந்து சொல்லலாம். ஸோ நம்ம ஏறணும் அப்படின்னாலே வந்துட்டு இந்த மேலே காலை வச்சு தான் இப்படி தான் ஏறணும் நம்ம. ஸோ அந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்ட்ராங்காகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து என்ன பிளாஸ்டிக் இல்லை, இது வந்து ஸ்டீல் தான் நினைக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அலுமினியம் நினைக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அடுத்து வந்து நமக்கு இங்கே ஒரு டோர் வந்து கொடுத்துருக்காங்க புதுசாக, இந்த சைடும் அந்த சைடும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 3 டோர் டாரில் வந்து நிறையா பேர் ஃபேஸ் பண்ண
ஒரு மைனஸாக சொல்கிற அந்த விஷயமே வந்துட்டு இந்த ரியர் சீட்டை தான் வந்து நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து அதை வந்துட்டு இந்த தார் ராக்ஸில் வந்துட்டு மஹேந்திரா வந்து அதை நல்லாவே வந்து ரெக்டிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா ஓரளவு நல்லா ஸ்பேசியஸாகவே வந்து இருக்குது. நான் இன்டீரியர் போகும்போது அதை நான் வந்து சொல்கிறேன் என்னென்ன சேஞ்சஸ்லாம் உள்ள வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்துட்டு நம்ம த்ரீ டோருக்கும் இதுக்கு வந்து நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் உள்ள இன்டீரியர் பற்றி பேசும்போது சொல்கிறேன். ஸோ அப்புறம் இதுக்கு ஓப்பன் பண்ணுற டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே சைடில் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. மாடர்னைஸ் ஆகிடுச்சுல, அதனால் இது வந்து ஒரு மாடர்ன் தார். ஸோ அதனால் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ அந்த வந்து இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம பழைய தாரில் வந்துட்டு இன்னொரு மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா ரியர் சீட்டில் வந்துட்டு அந்த டிஎல்ல வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும். பட் இதில் வந்துட்டு அப்படி இல்லவே இல்லை, சூப்பராக இருக்குது. ஸோ இன்டீரியர் பற்றி பேசும்போது நான் சொல்கிறேன். ஸோ அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஒரு சின்ன கிளாஸ் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு நமக்கு அந்த ஒரு ரூமரி ஃபீலை க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம தார் வந்து அப்படியே அப்ஹீல் பண்ணுற மாதிரி இங்கே அப்படியே அந்த கேமராவோட சிம்பிள்லாம் வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. இதையும் பெருசாகவே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் பெருசாக எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்காது. அந்தளவுக்கு ஒரு ஓல்டர் ஸ்டைல் மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அந்தளவுக்கு ஒரு நமக்கு என்ன சொல்கிறது, அந்த பில்ட் குவாலிட்டிக்கு வந்து மிஸ் ஆக வந்து சான்சஸ் வந்துருக்கு. ஸோ அதனால் இப்படி கொடுத்ததே வந்துட்டு நமக்கு நல்லா தான் இருக்குது. இதே வந்து ஒரு ஸ்டைலிஷாக வந்து இருக்குது. ஸோ அந்த அப்படியே பின்னாடி பார்த்துருவோம். அடுத்து ரியர். இந்த காரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரியர் போர்ஷன்னே வந்து சொல்லலாம். இந்த கார்லாம் இல்லை, இந்த மாதிரி எனக்கு பின்னாடி இந்த மாதிரி டயர் வச்சுருந்தாலே எனக்கு வந்து பிடிக்கும். இதாக இருக்கட்டும், அப்புறம் பழைய அந்த எக்கோ ஸ்போர்ட்டு, பொலீரோ அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ரியரில் வந்து இந்த மாதிரி டயர் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு ரக்குடு லுக் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி டயர்ஸ் பின்னாடி வச்சாலே வந்து பிடிக்கும். தாரில் சொல்லவே தேவையில்ல, இந்த காருக்கு சூட்டபுளாகவே இருக்கும் இந்த ஒரு ஸ்டைலு. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாக்கில் வர அதே டயர் சைஸ் தான் வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்னி வீலு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பின்னாடியுமே நமக்கு ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸான ஒரு டிசைன் தான். பெருசாக நம்ம ஆல்ரெடி தாரில் பார்த்த ஒரு டிசைன் தான், எதுவும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. இங்கே மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பின்னாடி இந்த லைட்டை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. முன்னாடி ஃபுல்லாக பாக்ஸாக இருக்கும், இப்போ வந்துட்டு கொஞ்சம் அந்த எல்இடி டைப்பில் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்துட்டு அந்த ஸ்ப்ளிட் டைப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அது ஒரு கிரில் மாதிரியும் இது ஆஃப்டர் மார்க்கெட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. கேமரா ரியர் கேமரா இங்கே வச்சுருக்காங்க. ஸ்டெப்னியோடய பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் அங்கே ரியர் கேமு. ஸோ இங்கே வந்து ரியர் கேம் வந்து வச்சுருக்காங்க நண்பா, அவ்வளோதான். அப்புறம் வந்து தாருக்கே உரித்தான ஒரு பேக் டோர் ஓப்பனிங் ஸ்டைல் இருக்குது. இப்போ பாருங்கள், இது எப்படி தூக்கணும்னா இது இப்படிக்கா ஒரு ஓப்பனு. இது எப்படி நமக்கு பூட்டை பார்த்தீங்களா? இது வந்து ஒரு 60/40 ஸ்ப்ளிட் சீட் செட்டப்பும் வந்து இதில் இருக்குது. ஸ்ப்ளிட் பண்ணி விட்டோம்னா நம்ம ஒரு 3 பேர் படுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு ஓவரால் என்ன சொல்கிறது, ஒரு ஓவரால் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 645 லிட்டர் வந்து சொல்கிறாங்க. பட் நமக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம யூசேஜுக்கு வந்துட்டு ஒரு 445 லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து இருக்கும். நம்ம நிறையா வந்து பேக்ஸும் வந்து வச்சுக்கலாம், ஓரளவுக்கு நல்லாவே வந்து வச்சுக்க முடியும். நல்லா ஒரு ஸ்பேசியஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. தார் அந்த என்ன சொல்கிறது, 3 டோர் தாரை விட ஒரு ஸ்டெப் மேலேயே தான் வந்து தார் ராக்ஸ் வந்து இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் அந்த ராக்கிங், அதனால தான் வந்து ராக்ஸ், அதனால் வந்து ராக்கிங்காகவே இருக்குது. ஸோ நம்ம ஃபுல்லாக டிசைன்ஸை பற்றி நிறையா பேசிட்டோம். அப்படியே இன்டீரியர் போவோம். இன்டீரியரில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம். இன்டீரியருக்குள்ளே போயிடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம இந்த காரில் ஏறுற அந்த ஸ்டைலே வந்துட்டு ஒரு மாசாக இருக்கும். இந்த ஏறி இப்படி உட்காரணும், அப்படி ஜம்முன்னு இருக்கும் இந்த காருக்கு அதுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காரில் உட்காந்தாலே ஒரு கெத்து வந்துடுது நண்பா எல்லாத்துக்கும். இப்போ நான் தான் அதை எடுத்துகிட்டு வந்தேன், நல்லா இருந்துச்சு ஓட்டுறதுக்கும். என்ன சொல்கிறது, பழைய தார் நான் அவ்வளோவா ஓட்டினது இல்லை, எனக்கு அதனால தெரில. பட் ஆனால் இந்த தார் வந்துட்டு நல்லா ஒரு என்ன சொல்கிறது, செம்ம ரீஃபைன்மெண்ட்டாக இருக்குது. இது அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு 4x4 AT ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனு, டீசல். நான் இன்ஜினை பற்றி சொல்லும்போது அதெல்லாம் சொல்கிறேன். நான் என்னென்ன வேரியண்ட்லாம் இருக்குது இன்ஜினில் அதெல்லாம் சொல்கிறேன். டோரில் பார்த்துருவோம், டோரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. இங்கே வந்து ஒரு க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது இது. ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த கார்லேயும் பார்த்தீங்கன்னா ஹேர்மன் கார்டம் அதோட தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பீக்கர்ஸு.
டியூட்டர்ஸும் இங்கே வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து வந்துடுது. ஆடியோவுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும் மாமா. இந்த காருக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க மஹேந்திரா. ஸோ ஆடியோ வந்து செம்மையாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இது வந்து மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து இங்கே இருக்குது நண்பா. அதேமாதிரி 4 பவர் விண்டோஸ்க்கான அக்சஸும் வந்து டிரைவர் சீட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பவர் விண்டோ வந்து ஆஃப் பண்ணிக்கிறது வந்து சென்ட்ரல் லாக் பண்ணிக்கிற பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்படியே இங்கிட்ட வந்தோம் அப்படின்னா ஸ்டேரிங் வந்துட்டு உண்மையிலே எனக்கு எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் வந்து பிடிக்காது. எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்கு இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஹைட்ராலிக் ஸ்டேரிங்னா அப்படி இருக்காது, சூப்பராக இருக்கும். பட் இதில் வந்து எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஹைட்ராலிக் போயிருக்கலாம் என்ன கேட்டால். சரி, ஓகே, பரவாயில்ல. ஸோ ஆனால் நல்லா தான் இருக்குது, ஓகே தான். ஸோ இதில் வந்துட்டு ஒரு வட்ட ஸ்டேரிங் தான், லைட்டாக ஒரு ஃப்ளாட் பாட்டம் மாதிரி லைட்டாக வருது. நல்லா இருக்குது ஸ்டேரிங்கோட பிடிச்சிக்கிறதுலாம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும், நம்ம மெசேஜ் பார்த்துக்கிறது, அதே மாதிரி வந்துட்டு சவுண்டு இது பண்ணிக்கிறது, அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துட்டு செட் பண்ணுறது அதெல்லாம் வந்துருக்கும். அப்புறம் மியூசிக் ரிசம் பாஸ் பண்ணிக்கிறது, ப்ளே பண்ணிக்கிறது தான் இங்கே வந்து இருக்குது. அதனால் இங்கே வந்து காலு, அப்புறம் வாய்ஸ் அசிஸ்ட்டு, ஸ்பீக்கரோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு இந்த காரில் வந்து ஸ்டாண்டர்டாகவே வந்துட்டு 6 ஏர் பேக்ஸோடையே வந்து வந்துடும் நண்பா. 6 ஏர் பேக்ஸ் வந்துடும். அது மட்டும் போக இந்த காரில் வந்துட்டு அந்த ஒரு இன்ஜினியரிங் வந்து சொல்லியிருந்தேன்ல, இதில் வந்துட்டு 6 ரோல் கேஜ் செட்டப்பும் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து டிசைன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்களாம்மா. அதெல்லாம் வந்து உள்ளே இருக்கும். ஸோ அதனால் செம்ம ஸ்ட்ராங். அது மட்டும் இல்லாமல் 5 ஸ்டார் ரேட்டிங்கை வந்து இந்த கார் வந்து வாங்கியிருக்குது. ஸோ அதனால் சேஃப்டி வைஸ் வந்துட்டு சூப்பராகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் அது அந்தன்னு பார்த்திங்க அப்படின்னா ஏசி வந்துட்டு எனக்கு இந்த காரில் அதுவும் இல்லாமல் ஏசி வந்துட்டு எனக்கு பிடிக்கும். அந்த ஏரோப்ளைனோட அந்த ப்ளோயர் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ரவுண்டாக, நல்லாயிருக்கும். ஏசி ஒன்ஸ் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே டிரைவருக்கு இங்கே 2, அப்புறம் கோ டிரைவருக்கு 1 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹெட்லைட்டுக்கான அந்த ஹை பீம் லோ பீம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ அந்த இங்கே வந்து நிறைய கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்களா. நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இது வந்து ஃபியூல் கேப் ஓப்பன் பண்ணுறது, இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறது, இது வந்துட்டு ஹெட்லாம்ப் ஹை பீம் லோ பீம்க்கு ஆன் ஆஃப் பண்ணிக்கிறது. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹில் டிசன் கண்ட்ரோலு அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹில் ஹோல்டு, இது வந்து ஹில் டிசன் கண்ட்ரோலாமா. ஸோ அப்புறம் இது வந்துட்டு நமக்கு வந்து இது என்னமோ இது வந்து இது க்ரூஸை ஆன் ஆஃப் பண்ணிக்கிறது. அப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்க்கிங் சென்சார் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறது. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு இது அதாவது ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, அது மட்டும் இல்லாமல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இங்கே. இது வந்துட்டு நமக்கு இது டெரைன் மோட்ஸ், 4 வீல் டிரைவில் வேணுமா இல்லை 2 வீல் டிரைவில் வேணுமா, அந்த டெரைன் மோட்ஸ் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே கியர் லிவரும் வந்து வரும். 2H 4H நியூட்ரல் 4L அதெல்லாம் நான் வந்து கியரை பற்றி சொல்கிறேன். ஸோ அந்த அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேரிங்கில் வந்துட்டு நமக்கு டில்ட்டு மட்டும் இருக்குது நண்பா. டில்ட்டு மட்டும் இருக்குது, டெலஸ்கோபிக் வந்து கிடையாது. டில்ட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு இடம் நம்ம பிடிச்சி ஏறிக்கிறதுக்கு ஒரு கைப்பிடிமை வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இருக்காது நமக்கு தாரில், எப்பயுமே இங்கே தான் வந்துருக்கும். ஏன்னா அதை பிடிச்சி தான் நம்ம ஏறுவோம் அப்படின்றதுனால இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்ஃபோடைன்மெண்ட் இங்கே வந்து நமக்கு எது சொல்ல மாட்டேன், ஹெட்லைட்டுக்கானது, இங்கே வந்து வைப்பருக்கானது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணுவோம். சவுண்டை பாருங்கள், சவுண்டு கேட்காது. இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஜர்க்கு மட்டும் இருக்கும், லைட்டாக டீசல் இன்ஜினுங்கிறதுனால லைட்டாக அப்படியே குலுங்குவாப்பில் பையன் கிடுக்கிட்டுன்னு. ஸோ அந்த இது மட்டும் இருக்கும், லைட் சிக்னஸ். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நமக்கு 10.2 இன்ச்சுக்கான இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து இருக்கும் நண்பா. இதில் வந்து நமக்கு ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ஆர்பிஎம்மு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அது என்னது சீட் பெல்ட்டு போட்டிருக்கிறதுக்கு, அப்புறம் வந்துட்டு பார்க்கிங், அதாவது இதில் வந்து எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கிங் பிரேக்கு. ஸோ அதுக்கானது டோர் ஓப்பனில் இருக்கிறதுனால டோரு, அதுக்கப்புறம் வந்து மோடுக்கானது நார்மல் இருக்கா, இது மோடு சேஞ்ச் பண்ணாலும் அவங்க வந்து மாறும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபியூல் ரேஞ்ச், இப்போ இருக்கிற ஃபியூலுக்கு எவ்வளோ ரேஞ்ச் போகும் அது வந்து காமிச்சிடும். அப்புறம் ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி, எவ்வளோ மைலேஜ் வந்து ஆவரேஜாக கொடுக்குது அது வந்து காமிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து மேலே டைமு, அப்புறம் வந்துட்டு நம்ம அவுட்டோரோட செல்சியஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர் எவ்வளோன்னு காமிக்கும். இங்கே வந்து ஆர்பிஎம், அப்புறம் ஏபிஎஃப் ஆஃபில் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபில் இருக்குது, எல்லாமே வந்து இங்கே காமிச்சிடும். அப்புறம் கியர் வந்து நமக்கு இப்போ பார்க்கிங் கியரில் இருக்கும், அதனால் பீன்னு சொல்லி காமிக்கும். இன்கேஸ் நம்ம வந்து இப்போ நான் வந்து ரிவர்ஸ் போட்டேன்னா ரிவர்ஸ் ஆறுன்னு சொல்லி காமிக்குதா. ஸோ இப்போ திருப்பி பார்க்கிங்க்கு வந்துடுறேன், பீன்னு சொல்லி காமிச்சிடும்.
ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சோலை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இது வந்து ஒரு 10.2 இன்ச்சுக்கான கன்சோலு. அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு வந்து இன்ஃபோடைன்மெண்ட் வந்து வந்துடும் நண்பா. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இதுவுமே ஒரு 10.2 இன்ச்சுக்கான ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்மு. இதில் வந்து ரேடியோ, மியூசிக் எல்லாமே வந்து இருக்குது. ஹோம் போயிடுவோம். இதுவுமே அந்த வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம் நண்பா. இந்த கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா மாட்டேங்குது. நல்லாவே இருக்குது. பட் இதில் 3D அதெல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். சும்மா ஜஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிற மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணிக்கலாம் போல். அப்புறம் வந்துட்டு ரைட் டோர் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. ரைட் லெஃப்ட்டு 2 டோர் ஓப்பனில் இருக்கிறதுனால ஓப்பன் சொல்லி காமிக்குது. அவ்வளோதான். ஸோ மற்றபடி நமக்கு வந்து அப்ளிகேஷன்ஸு ஆப்பிள் கார்ப்ளேயோடது, ஆண்ட்ராய்டு ஆட்டோ ப்ளேயோடது, ஆடியோ செட்டிங்ஸு, நம்ம அப்புறம் வந்துட்டு வேறு என்ன பண்ணிக்கலாம், வெதர் பார்த்துக்கிறது நிறையா கொடுத்துருக்காங்க. கிளைமேட் கண்ட்ரோலு அதெல்லாம் எல்லாமே வந்து நமக்கு வந்து இதில் வந்து இருக்குது நண்பா. ஸோ இன்ஃபோடைன்மெண்ட் வந்துட்டு நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ப்ளே பண்ணுறது, அதாவது ஆடியோ சிஸ்டமுக்கான எல்லா சிஸ்டம் இதுவுமே வந்து நமக்கு வந்து அக்சஸ் வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. டச்சும் பண்ணிக்கலாம், பட்டன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. அப்புறம் இந்த ஒரு பட்டன்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும் நண்பா. நமக்கு அந்த ஏரோப்ளைனில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சீட்டுக்கான வென்டிலேஷனு, வென்டிலேட்டட் சீட்டுன்னு தான் நினைக்கிறேன். வென்டிலேட்டட் சீட்ஸ் தான் நினைக்கிறேன் இது. ஸோ அதுக்கான பட்டனு, அப்புறம் வந்து டெரைன் கண்ட்ரோல்ஸ்க்கானது, க்ரூஸ் கண்ட்ரோலுக்கானது, அசார் லைட்டு, அப்புறம் வந்துட்டு இது சீட் பெல்ட்டுக்கானது, அப்புறம் வந்துட்டு இது என்னன்னு தெரில நண்பா. அப்புறம் இதுவும் அதே தான். இது வந்து கோ டிரைவருக்கானதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நமக்கு ஏர் பேக்ஸ் ஆன் ஆஃப் பண்ணுற பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் நினைக்கிறேன். இது ஏர் பேக் ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன் நினைக்கிறேன். ஸோ அப்புறம் இங்கே வந்துட்டு நமக்கு டிஃபாகர்ஸ்க்கானது, மோடு சேஞ்ச் பண்ணிக்கிறது, அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஏசி ஆட்டோமேட்டிக்கில் வச்சுக்கிறது, அப்புறம் சர்க்குலேட் ஆகிறது, ஏசியோட ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறது, ஏசி ஆன் ஆஃப் பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்குது. இந்த நாப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தார்லாம் இல்லை, இந்த மாதிரி நாப் இதில் இந்த காரில் இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். டச்சை விட எனக்கு இதுதான் பிடிக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்துட்டு இது கார்பன் ஃபைபர் கிடையாது, சும்மா அந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேலெல்லாம் வந்து நமக்கு லெதர் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம லெதர் இங்கே வந்து பிளாஸ்டிக்கு. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு வந்து லெதரு. ஸோ அந்த மாதிரி எங்கே லெதர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு ஹேண்டிலும் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக. அப்புறம் இங்கே வந்து நமக்கு ஒரு சின்ன க்ளோ பாக்ஸ் சின்னதாக ஒன்று இருக்குது. அவ்வளோதான். அப்புறம் இங்கே வந்துட்டு நமக்கு காரோட சீரியல் நம்பர், அந்த ஒரு பேட்ச் வந்து தார் ராக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா. அப்புறம் இங்கே வந்துட்டு நமக்கு ஆட்டோ டிம்மிங் வந்து பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஐஆர்விஎம்மை வந்து ஆட்டோ டிம்மிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கானது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் மேலே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சன்ரூஃப்கானதுன்னு நினைக்கிறேன். சன்ரூஃப்கான ஓப்பனிங் இது மேலே வந்து பேனராமிக் சன்ரூஃப் வந்து இருக்கும். ஸோ அதை வேணால் நான் ஓப்பன் பண்ணி நினைக்கிறேன். ஒன் டச்சில் அப்படியே ஓப்பன் ஆகிறாப்புல. பேனராமிக் சன்ரூஃப் நல்லா பெரிய சன்ரூஃபாகவே வந்து இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு சன்ரூஃப். ஆனால் தாருக்கு சன்ரூஃப் வந்து எனக்கு கேட்டால் அந்தளவுக்கு தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். பட் ஓகே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து 2 லைட்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் இதுவுமே லைட்கான செட்டிங் தான். ஸோ என்ன இதுவுமே அதுதான் யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து லைட்டுக்கானது, ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது, ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து பட்டன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து இங்கே கண்ணாடி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கண்ணாடி ப்ளஸ் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இங்கேயும் கண்ணாடி கொடுத்துருக்காங்க. கண்ணாடி ப்ளஸ் லைட் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. சரி நம்ம அப்படியே ரியர் சீட்டுக்கு போயிடுவோம். ரியர் சீட்டில் எப்படி என்னென்ன வசதிகள்லாம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருவோம் வாங்க. ரியர் சீட்டுக்கு வந்து வந்தோம். இதுவுமே நம்ம வந்து எப்படி தான் ஏறணும். ஸோ அந்த இதுக்கெல்லாம் யாருக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னா, அந்த செடான்ஸ்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அவங்க வந்து இந்த காருக்கு ஸ்விட்ச் ஆனாங்க, பெரிய கார் வாங்கணும்னு சொல்லி தாருக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு.
இப்படி மேலே ஏறி ஏறி ஏறணும், கால் வலி வந்துரும்பாங்க. ஸோ பட்டு நமக்கு வந்து ஓகே, நல்லா இருக்குது. ஸோ அந்த பின்னாடி சீட்டு வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது நண்பா. ஸோ நான் வந்து க்ளோஸும் பண்ணி காமிக்கிறேன். டிஎல்ஓ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு டோர்னே வந்து சொல்லலாம். செம்ம சாலிடாக வந்து இருக்குது. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கேயும் க்ரோம் ஃபினிஷ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிஎல்ஓ வந்துட்டு எனக்கு உண்மையிலே தாரில் போயிருக்கேன், பழைய தாரில். பட் டிரைவ் பண்ணதில்லை. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு டிஎல்ஓலாம் சூப்பராக இருக்கு நண்பா. டிஎல்ஓங்கிறது நான் வந்து அந்த இன்டீரியர் அந்த லைட்டிங்கை வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதான் வந்து டிஎல்ஓன்னு சொல்லுவோம். ஸோ உண்மையிலே வந்துட்டு நல்லா இருக்கு நண்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி நமக்கு சீட்டு தை சப்போர்ட்டுமே வந்துட்டு ஒரு 90% வரைக்கும் இருக்குது. ஸோ ஹைட்டு சொல்லவே தேவையில்ல, நல்லாவே இருக்கும். 6 ஃபீட் உட்காந்தாலும் நமக்கு தலைலாம் தட்டாது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ சீட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது. நமக்கு 60/40 ஸ்பிட் சீட்டும் வந்து இருக்குது. ஸோ அதனால் அதுவுமே பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு வந்து சீட் பெல்ட்ஸு, அப்புறம் ஐசோஃபோபிக்கான ஹூக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன பிள்ளைங்களாம் வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஐசோஃபோபிக் ஹூக் போட்டு நம்ம வந்து அந்த ஸ்டாண்டை வந்து வச்சு குழந்தைங்க வந்து உட்கார வச்சுக்கலாம். ஸோ அந்த வந்துட்டு நமக்கு ஏர் வெண்ட், ரியர் ஏர் வெண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு சின்ன மொபைல் வந்து நம்ம இங்கே வச்சு சார்ஜ் வந்து போட்டுக்கலாம், அதுக்கானது. அப்புறம் இதை சொல்ல மாட்டேன் நண்பா, நமக்கு வந்து ஆம்ரெஸ்ட்டு 2 ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்படி முன்னாடி பின்னாடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஆம்ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஹெட் ரெஸ்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அட்ஜஸ்டபிள் தான். அப்புறம் இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹோல்டர்ஸ் வந்து 2 இருக்குது. ஸோ அந்த வந்து தாரில் வந்துட்டு மெயினான விஷயம் இந்த பிளாட்ஃபார்ம் தான். நல்லா ஒரு ப்ளைனான பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. நம்ம 3 பேர் உட்காந்து போகிறோம்னாலும் நல்லா நடுவில் உட்காந்துருக்க மெம்பருக்கும் வந்துட்டு நம்ம நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ வர எல்லா கார்ஸுமே வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் ஃப்ளோர் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு நல்ல விஷயம், தார்லையுமே அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் சூப்பரான விஷயம். வந்து முன்னாடி நான் வந்து ஒரு 2 விஷயம் வந்து உங்களை சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். அது மாதிரி இந்த சீட் வந்து நமக்கு வந்து ரெக்ளைன் பண்ணிக்கலாம், இப்படி இந்த மாதிரி வந்து நம்ம ரெக்ளைன் பண்ணிக்க முடியும். பட்டு முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ரெக்ளைன் மட்டும் பண்ணிக்க முடியும் போல். அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை கொடுக்கல. அப்புறம் முன்னாடி நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். சீட்டில் வந்து ஒரு மேஜிக் இருக்குது. மேஜிக்குன்னு இல்லை, நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது நமக்கு வந்து இது மோட்டரைஸ்டு சீட் நண்பா. இங்கே பாருங்கள், அப்படியே பையன் முன்னாடி வராப்புல பாருங்கள், செம்மையாக இருக்குது. அது மாதிரி இது சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, சீட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது. கீழே நம்ம அப்படியே கீழே இறங்குவாப்புல. ஸோ நல்லா இருக்குது. மோட்டரைஸ்டு சீட்டு இது, வென்டிலேட்டட் தான் நினைக்கிறேன், வென்டிலேட்டட் சீட்டும் தான். ஸோ அப்புறம் வந்து கியர் அப்படியே இங்கே வருங்க. கியர் இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனு. அதனால் வந்து பார்க்கிங், ரிவர்ஸு, மேனுவல் டிரைவுக்கான மோடு வந்துருக்கு. அப்புறம் இங்கே வந்து நமக்கு அந்த 2H 4H இது வந்து 4 வீல் டிரைவுங்கிறதுனால இது வந்து 2 வீல் டிரைவ்லேயும் ஆப்ஷன் வந்து இருக்குது, இன்ஜின் ஆப்ஷனு. ஸோ அதில் வந்து நமக்கு இந்த ஒரு கியர் நாப் வந்து வராது. ஸோ இதில் மட்டும்தான் வரும், 4 வீல் டிரைவில் மட்டும்தான் வரும், 4x4 மட்டும்தான் வரும். ஸோ அதுக்கான நாப்பும் கொடுத்துருக்காங்க. 2H 4H, 2 ஹை, 4 ஹை, அப்புறம் நியூட்ரல், 4 லோ. ஓகே நண்பா, இந்த காரை பற்றி எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயிலும் வந்து சொல்லிட்டேன். இந்த கார் எவ்வளோ மைலேஜ் தரும் அதெல்லாம் வந்து கேட்பீங்க. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சிட்டியில் ஒரு 11-12 அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ஹைவே போனீங்கன்னா ஒரு 13-14 அந்த ரேஞ்சுக்கு வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். நான் எவ்வளோ ரியல் டைம் மைலேஜ் தரும்ன்ட்டு சரியாக தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். பட் நீங்கள் யாரும் வந்து தார் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, தார் ராக்ஸோ இல்லை தாரோ வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள், எவ்வளோ வந்து மைலேஜ் தருது உங்கள் கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் நண்பா. ஸோ என்னென்ன கலர் வேரியன்ஸ் இருக்குது எல்லாமே நான் வந்து சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அந்தன் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்துட்டு காய் மஹேந்திராவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சொல்லிடலாம். கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்குது அவங்களோட ஷோரூமு. ஸோ அவங்க தான் வந்து நமக்கு இந்த காரை வந்து ப்ரொவைட் பண்ணி வந்து நமக்காண்டி வந்து கொடுத்தாங்க, ரிவ்யூக்காண்டி. ஸோ ஃபுல்லாக கார்லாம் க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாகவே வந்து ப்ரொவைட் பண்ணி வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். நீங்கள் எதுவும் கார் பை பண்ணணும் இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் எதுனாலும் நீங்கள் வந்துட்டு இந்த ஷோரூம் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நல்லாவே வந்து பண்ணி தருவாங்க. அவங்க சர்வீஸ் எல்லாமே வந்து சூப்பராகவே வந்து பண்ணி தருவாங்க. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பார்த்திங்கன்னா கொடுத்துட்றேன்.
ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே சொல்லிட்டேன். எதுவும் விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், திருத்திக்கிறேன். ஓகே நண்பா, பாய் அண்ட் டேக் கேர்.